இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th term 2ல் யூனிட் 1ல் த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்ற சப்ளிமெண்ட் ரீடர் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அப்படின்ற எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து வந்தது. இதை எழுதினவர் வந்துட்டு மார்க் ட்வைன். சரியா, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அப்படின்ற எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்த மார்க் ட்வைன் எழுதின கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு சாமுவேல் லாங்கன் கிளெமன்ஸ், இவங்க பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம். அவரோட பென் நேம், அவரோட செல்ல பேர் தான் மார்க் ட்வைன் அப்படின்ற. அவரோட உண்மையான பேரான சாமுவேல் லாங்கர்ஹார்ன் கிளெமன்ஸ். அவர் வந்து 1835லேருந்து 1910 வரைக்கும் இருந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டரு, ஹியூமரிஸ்ட்டு, என்டர்ப்ரூனரு, பப்ளிஷர் அண்ட் லெக்சரராக இருந்திருக்காரு. ட்வைன் வந்துட்டு ஹனிபாலில் ரைஸ் ஆகியிருக்காரு, மிசோரியில். அது வந்துட்டு லேட்டர் வந்து ப்ரொவைடட் த செட்டிங் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ். அங்கே தான் அவரோட நாவல்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பார். அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்லிபெரி ஃபின். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அதாவது டாம் சேயரோட கண்டுபிடிப்புகள்ன்றது ஒன்று, அப்புறம் ஹக்லிபெரி ஃபின். இது எல்லாமே இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸு. சரியா, இப்போ ஒரு கிளாஸரி பார்க்கலாம். இன்ஃபேக்டுவேட்டட் அப்படின்னா ஒரு அதாவது இன்ஸ்பயர்ட் வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஆர் அட்மிரேஷன் ஃபார் சம்மோன் ஆர் சம்திங். அதாவது வந்து ஈர்க்கப்படுறது. ஒருத்தவங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ரொம்ப அப்படி பாசமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதில் ஈர்க்கப்படுறது தான் இன்ஃபேச்சுவேட்டட் அப்படின்றது. ப்ளிஞ்சஸ் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் ஆர் த்ரஸ்டிங் ஃபோர்சிபிளி, அதாவது தள்ளுறது, ஃபோர்ஸாக தள்ளுறது. சரியா தான் ப்ளிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது. சடன்லி இன்டூ சம்திங் லிக்விட், அதாவது தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறது. சரியா தான் ப்ளிஞ்சஸ். அப்புறம் குவாக் அப்படின்னா ஃப்ராடுலண்ட் ஆர் இக்னோரண்ட் ப்ரிட்டண்டட் டு மெடிக்கல் ஸ்கில். அதாவது மெடிக்கலில் வந்துட்டு ஒரு ஃப்ராடு, அதாவது உண்மையாக இருக்கிறது இல்லை. சரியா, அதாவது மெடிக்கல் தெரியாது ஆனால் தெரிஞ்சது மாதிரி நடிக்கிறவங்க. சரியா தான் குவாக்கு. ப்ரொஃபஸிங் அப்படின்னா கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹேஸ் அ குவாலிட்டி ஆர் ஃபீலிங். அதாவது வந்துட்டு ப்ரொஃபஸிங் அப்படின்னா கிளைமிங் ஆஃபன் ஃபால்ஸ்லி, பொய்யா வந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்துட்டு இது பண்ணுறது, அதான் ப்ரொஃபஸிங் அப்படின்றது. ஃப்ரென்சி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட், அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது, அதான் வந்துட்டு ஃப்ரென்சி அப்படின்றது. சம்மர்செட்ஸ்னால் an acrobatic movement either forward or backward in which the body rolls and over and makes a complete revolution கம்ப்ளீட் ரிவல்யூஷன். சரியா, சம்மர்செட்ஸ்னால் அக்ரோபேட்டிக் மூமெண்ட், அதாவது அங்கே முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே போகிறது, அந்த உடம்பு வந்துட்டு அப்படியே சுற்றுறது, ஒரு கம்ப்ளீட்டாக அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே ஆடுறது, அதான் சம்மர்செட்ஸ் அப்படின்றது. பெட்ரிஃபைனா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன், ரொம்ப பயப்படுறது. சரியா, அதான் பெட்ரிஃபைடு அப்படின்றது. அப்படியே உறைஞ்சி போய் அப்படியே பயத்தில் நிற்கிறது, அதான் பெட்ரிஃபைடு. சரியா, இப்போது இந்த லெசன் போகலாம். எ நோட் அபவுட் த நாவல், இந்த நாவல் பற்றின நோட்டு. சரியா, இது எதுலேருந்து எடுத்தது, அவரோட மார்க் ட்வைனோட ஃபேமஸான ஒர்க்ஸுன்னு 2 பார்த்தோம்ல, அதில் ஒன்று அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர்லேருந்து எடுத்தது. இப்போ இதில் பார்க்கலாம். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் இஸ் அ நாவல் அபவுட் அ யங் பாய் டாம் சேயர் growing up along the Mississippi River at St. Petersburg. Tom Sawyer lives with his Aunt Polly and his brother Sid. He is up to all sorts of mischief, but very cleverly he escapes from the punishments that are given to him. He finds school life miserable, but after Becky Thatcher's arrival in town, he is a bit happy to go to school. Even that happiness does not last long, as Becky falls ill and does not come to school for a very long time. Bored of school, Tom with his best friends Joe, Harper and Huck runs away to an island in the Mississippi called Jackson's Island to become a pirate. People in their hometown think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrive at their own funeral. The Cat and the Painkiller is one of the episodes of Tom Sawyer where we find him playing pranks on his Aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. அதாவது இந்த கதை வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அப்படின்ற நாவல் எடுத்தது. அதில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் டாம்னு சொல்லிட்டு இருப்பான், டாம் சேயர். அவன் வந்துட்டு மிசிசிப்பி ரிவர் அப்படின்ற நதியில் வந்துட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வந்துட்டு வளர்ந்தான். டாம் சேயர் வந்து அவனோட ஆன்ட்டி போலி கூட இருந்தான், அப்புறம் அவனோட பிரதர்ஸ் 2 பேரும் கூட இருந்தான். அவன் வந்துட்டு எல்லா தவறுகளும் பண்ணுவான், ஆனால் பனிஷ்மெண்ட்லேருந்து எப்படியோ தப்பிச்சிருவான், அவன் அறிவாளித்தனமாக தப்பிச்சிருவான். அவனோட அவனுக்கு ரொம்ப ஸ்கூல் லைஃப் வந்து மிசரபிளாக இருந்தது, ஆனால் வந்துட்டு ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு பெக்கி தாட்சர்ஸ் அரைவல் இன் டவுன்
அவனுக்கு ஸ்கூல் லைஃப் ஃபஸ்ட்டு பிடிக்கலை, மிசரபிள்னால் பிடிக்கல சரியா. ஆனால் அதுக்கப்புறம் பெக்கி தாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவன் பெக்கி தாட்சர் அப்படின்ற அவனோட ஃப்ரெண்ட் வந்தோடனே அவன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தான் ஸ்கூலுக்கு போகிறதுல. ஆனால் அந்த ஹாப்பினஸும் வந்துட்டு அவனுக்கு நிலைக்கலை. ஏன்னா பெக்கிக்கு முடியாமல் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப நாளாக வரல. ஸோ டாம்க்கு வந்து ஸ்கூல்னாலே ரொம்ப போர் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஜோ ஹார்ப்பர். டாம் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் அதாவது யாருன்னா ஜோ ஹார்ப்பர் அண்ட் ஹக், அவங்க 2 பேர் கூடயும் வந்துட்டு மிசிசிப்பியில் ஒரு ஐலாண்டுக்கு போகிறான். அதாவது ஜாக்சன்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைரேட் ஆகிறதுக்கு போகிறான். பீப்புள் அந்த ஹோம் டவுனில் இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் டெட் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. பட் டு த ப்ளஷன் ஷாக் ஆஃப் எவ்ரி ஒன் தே அரைவ் அட் தர் ஓன் ஃபெனரல். அவன் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு போகிறான். ஆனால் வந்துட்டு மக்கள்லாம் என்ன ஸ்கூல் போர் அடித்து அங்கே போயிடறான். அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, இவங்க 3 பேரும் ஜோ ஹார்ப்பர், டாமு, ஹக் 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் ப்ளஷண்ட்டாக ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த ஐலாண்ட்லேருந்து 2-3 பேரும் வர்றாங்க. அவங்களோட ஃபெனரலுக்கு அட்டென்ட் பண்ண அவங்களே வர்றாங்க சரியா. த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்றது வந்துட்டு அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயரில் வந்துட்டு ஒரு எபிசோடு தான் கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்றது. இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அவனோட ஆண்ட்டு போலி அப்படின்றவங்க தான் அவங்களோட ஆண்ட்டு. அவங்க கூட அவன் வந்துட்டு எவ்வளோ ப்ராங்க் ஏமாற்றி விளையாடுறான் டாமு அப்படின்றது தான். அவங்களுக்கு வந்துட்டு டாமை ரொம்ப பிடிக்கும், பட் இஸ் நாட். ஆனால் அவங்களோட லவ்வை வந்துட்டு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் டாமை வந்து நல்ல பையனாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க ஆன்ட்டு போலி சரியா. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு இதுதான் இந்த எக்ஸ்ட்ராக்டில் நம்ம பார்க்க போகிறது, கேட் அண்ட் த பெயின் கில்லர் சரியா. இது வந்துட்டு ப்ராங்க்ஸ் பிளேடு பை டாம் சேயர் ஆன் பீட்டர் த கேட். டாம் சேயர் வந்து அவனோட ஜாலியான குறும்புத்தனத்தை பீட்டர்ன்றது ஒரு பூனைக்குட்டி அது மேலே காட்டுவான் சரியா. அதுதான் இந்த எக்ஸ்ட்ராக்ட், இந்த லெசன் சரியா. Becky Thatcher, his friend, had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. There was nothing but boredom left. He put his hoop away. Becky Thatcher அப்படின்றவங்க தான் வந்துட்டு டாமோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. வராததுனால, அவங்க ஸ்கூலுக்கு வராதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு. அவன் லைஃபே போன மாதிரி இருக்குது. அவனுக்கு ரொம்ப போராக இருந்தது. அவனோட வந்துட்டு அவன் பேட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டான். There was no joy in them anymore and so his aunt Polly was concerned. உடனே அவனோட அத்தை போலியை வந்துட்டு அவன் கன்சர்ன் பண்ணான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா infatuated with patent medicines and all new methods of producing health or mending it. She was an incurable experimenter in these things. அவங்க வந்துட்டு அவங்களாவே அவங்களோட டாக்டராக நினச்சிக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு புதுசாக வந்து மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருப்பாங்க சரி. அதில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாங்க அவங்களோட ஆன்ட்டு போலி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாம்க்கு வந்துட்டு எல்லா வகையிலையும் இயற்கையாக அந்த ரெமிடிஸ் வந்துட்டு அவங்களே தயார் பண்ணுவாங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இது பண்ணது. டாமோட லோ கண்டிஷன் வாஸ் அ வின்ஃபால் டு ஹர். டாமோட லோ கண்டிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்துட்டு அவனை வந்துட்டு டே லைட்டில் நிற்க சொன்னாங்க. வுட்ஷெட் அதாவது மரத்தோட லைட் நிழலில் அவனை வந்துட்டு நிற்க சொன்னாங்க. கோல்டு வாட்டர் அப்புறம் வந்து அவனை வந்துட்டு கோல்டு வாட்டரில் இது பண்ணுவாங்க. தென் ஷீ ரப்டு ஹிம் ஹாட் டவுன் வித் அ டவல் லைக் கோல்டு வாட்டரில். அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு குளிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா டவல் வச்சு அவனை தோட்டுவாங்க. பெட்ஷீட்டில் வந்து அப்படியே சுற்றி தொடச்சி எடுப்பாங்க. அண்டர் பிளாங்கெட்ஸில் அவனை வைப்பாங்க. எட் நாட் வித் ஸ்டாண்டிங் ஆல் திஸ் த பாய் க்ரீவ் மோர் அண்ட் மோர் சேட் அண்ட் பேல் அண்ட் டிஜெக்டட். அவன் ஏற்கனவே போராக இருந்தான். அவன் இது மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூரியனில் காட்டுறது, அப்புறம் ஜில் தண்ணியில் குளிக்கிறது, அப்புறம் மறுபடியும் அவனை தொட்டுறது, இது மாதிரி அவங்களாவே ஏதோ ஒரு மருந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவனுக்கு அது இன்னமும் ஒரு மாதிரி டல் ஆகிட்டான் அவன் இதெல்லாம் பண்ணணும். ஷி ஆடட் ஹாட் பாத்ஸ், சிட் பாத்ஸ், ஷவர் பாத்ஸ் அண்ட் பிளஞ்சஸ். அவங்க வந்துட்டு சுடுதண்ணியில் குளிக்கிறது, சிட் பாத்தில் குளிக்கிறது, ஷவர் பாத்தில் குளிக்கிறது, அப்புறம் பிளஞ்சஸ் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அவங்க அத்தை. பிளஞ்சஸ்னால் வந்துட்டு ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் ஆர் த்ரஸ்டிங் ஃபோர்சிபிளி ஆர் சடன்லி ஆர் சம்திங் லிக்விட்ஸ். கொஞ்சம் லிக்விடை வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸாக வந்துட்டு அடிக்கிறது, அதான் வந்துட்டு பிளஞ்சஸ் அப்படின்றது. இது மாதிரி எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க. அவன் வந்துட்டு எப்பயும் அப்படியும் போராக தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஓட்மீல் டயட்டும் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க தண்ணியில் கலந்து. அவனோட கெப்பாசிட்டி
ஒரு நாளைக்கும் வந்துட்டு எவ்வளோ சாப்பிட்றான் அப்படின்றத பார்த்தாங்க. வேரியஸ் பிளான்ஸ் ஆஃப் ரிலீஃப், இவனை எப்படி ரிலீஃப் பண்ணுறது, அப்படியும் ரிலீஃப் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அப்புறம் அவங்களே வந்துட்டு பெயின் கில்லர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அவங்களா தயார் பண்ண, அவங்க டாக்டரை நினச்சிக்கிட்டு அவங்களே பெயின் கில்லர் ரெடி பண்ணுவாங்களா, அது மாதிரி பெயின் கில்லர் தயார் பண்ணி அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த பெயின் கில்லர் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவனுக்கு வந்துட்டு இப்படி இருக்கானே ஒரு மாதிரி டல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் கொடுத்தா கண்டிப்பாக அவனுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் வந்துட்டு அவனுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த பெயின் கில்லர், அவங்களே ரெடி பண்ணிவிட்டு அவன் கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் வந்துட்டு டாம் என்ன பண்ணான் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஆண்ட்டோட கேட் பீட்டர் இருக்குல்ல, அவங்க அத்தையோட கேட் பீட்டர் இருக்குது, அது கூட வந்துட்டு வந்துட்டு அந்த டீஸ்பூன் ஆஃப் கிரேடிலி அண்ட் பிகிங் ஃபார் அ டேஸ்ட்டு, அந்த அவங்க கொடுத்த அந்த பெயின் கில்லரை அவன் சாப்பிடாம அந்த பூனைக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தான். டாம் செட் டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்டட் பீட்டர், உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட கேட்காத பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அந்த பூனைக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஆனால் பீட்டர் என்ன பண்ணுச்சு, அதுக்கு வந்துட்டு வேணான்னு சொல்லிடுச்சு. யூ பெட்டர் மேக் ஷுர். பீட்டர் வாஸ் ஷுர். பீட்டருக்கு வந்துட்டு ரொம்ப ஷுவராக வேணான்னு சொல்லிடுச்சு. அவன் லைட்டாக வந்துட்டு சிந்திட்டான், அதை சாப்பிட்ருச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிடுச்சு. உடனே அவன் சொல்கிறான், நீ சாப்பிடாட்டி நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சொல்கிறான். உனக்கு வேணும்னா நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த பூனையும் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு அதோட வாயை திறந்து அவன் அந்த பெயின் கில்லரை அந்த பூனைக்கு ஊற்றி விட்டுடுறான். சரியா, ஊற்றி விட்டோன்னே அது வந்துட்டு ஒரு கப்புள் ஆஃப் யார்ட்ஸில் வந்துட்டு அந்த ஏரில் ஒரு வார் ஊப்பையும் ஒரு செட் ஆஃப் ரவுண்ட் த ரூம் பேங்கிங் அகெயின்ஸ்ட் ஃபர்னிச்சர். இது என்ன பண்ணுது, கப்புள் ஆஃப் கொஞ்சம் நேரத்தில் அந்த பூனை அதை சாப்பிட்டோன்னு அப்படியே தலைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபர்னிச்சரை போட்டு உடைக்கிறது, ஃப்ளவர் பாட்ஸை உடைக்கிறது, அந்த ரூமில் அப்படியே சுற்றுறது, அந்த மாதிரி அந்த பூனை வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸி ரொம்ப அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூனை அப்படியே ஹாப்பினஸ், சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பூனை அப்படியே திரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வீடையே வந்துட்டு வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் அள்ளி போட்டு, அந்த பெயின் கில்லரை சாப்பிட்டோன்னே அங்கேயும் இங்கேயும் அள்ளி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்ட் போலி அந்த டைமில் வந்துட்டு உள்ளே வராங்க. என்னது இப்படி இருக்குதே, சம்மர் ஷார்ட்ஸ் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஓப்பன் விண்டோவில் வந்துட்டு பார்த்தா ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கு, சேர்லாம் உளுந்து கிடக்குது. அந்த ஓல்ட் லேடி என்னாச்சு, அப்படியே பெட்ரிஃபைடு, அப்படியே அஸ்டானிம், அப்படியே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க பயத்தில். அவங்களோட கிளாஸஸ் அப்படி தூக்கி விட்டுட்டு நிற்கிறாங்க. டாம் வந்துட்டு அந்த ஃப்ளோரில் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், கீழே விழுந்து உட்காந்துருக்கான். டாம் வாட் ஆன் எர்த் ஹீல்ஸ் தட் கேட், அந்த பூனைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. போலி, எனக்கு தெரியாத ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்கிறான். ஒய் ஐ நெவர் சி எனிதிங் லைக் திட், இது மாதிரி பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கேட் வந்துட்டு எப்பயுமே இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிடிச்சிருந்தா அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் வந்துட்டு சொன்ன டோனில் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ தான் வந்துட்டு அந்த 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 ஓல்ட் லேடி, அவங்களோட ஆண்ட்டை வந்துட்டு நினைக்கிறாங்க. அந்த டீஸ்பூன் லைட்டாக கீழே கொட்டியிருக்கிறத பார்க்குறாங்க. டாமும் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. அண்ட் போலி ரைஸ்டு ஹிம் பை த யூஷுவல் ஹேண்டில் ஹிஸ் ஏர் அண்ட் கிராக்கடு அண்ட் ஹிஸ் ஹெட் சவுண்ட்லி வித் ஹர் ட்ரிம்பிள். கீழே கொட்டியிருக்கு, அதை குடிச்சு எல்லாத்தையும் பூனை தான் குடிச்சிருக்கு அப்படின்றத இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவனை எப்பயும் போல் காதை பிடிச்சி தூக்கிட்டு நீ தானே இந்த வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், ஆமாம் நான் தான். ஏன்னா வந்துட்டு அந்த பூனை பீட்டருக்கு வந்துட்டு எனக்குள்ள மாதிரி அத்தை யாரும் இல்லைல்ல, அது யார் என்னை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு ஆண்ட்டு வேணுமா, என்ன சொல்கிற, அது ஆண்ட்டை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும் பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட்டி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஆண்ட் வந்துட்டு அவனோட காதை பிடிச்சிட்டு அவங்க கேட்டோன்னா அவன் அப்படி சொல்கிறான். அதாவது அந்த பூனைக்கு வந்துட்டு என்னைய மாதிரி ஆண்ட்லேயே என்ன நீ இப்படி சம்மந்தமே இல்லாமல் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட் போலி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு டாம் சொல்கிறான், ஆமாம்
ஒரு அத்தை இருந்திருந்தால் அதுக்கும் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்துட்டு அவங்களா மருந்தை கொடுத்து அதோட வயிறை வந்துட்டு எரிய வச்சு ஓட விட்ருப்பாங்கல்ல. அத்தை இல்லைல்ல, என் வயிறு எரியிற மாதிரி அது வயிறு எரியும்ல, அதுக்கு அத்தை இல்லைல்ல, அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ரெக்ரெட்டை வந்துட்டு உணர்றாங்க. ஓ, நான் கொடுத்த மருந்து வந்துட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு வயிறு எரியிற அளவுக்கு அவனுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டாம் வந்துட்டு அவங்களோட ஃபேஸை வந்துட்டு பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு ரொம்பலாம் தப்பாலாம் நினைக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உனக்கு முடியலன்னு சொல்லிட்டு மருந்து தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு டாம் சொல்கிறான், ஆமாம் அதே மாதிரி தான் பீட்டருக்கும் முடியல, அதனால் நான் மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஏதாவது குறும்புத்தனம் பண்ணுறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. இஃப் யூ கான்ட் பி a குட் பாய் ஃபார் ஒன்ஸ் அண்ட் யூ நீட் நாட் டேக் எனி மோர் மெடிசன், நீ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு மெடிசன்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து சொல்லிடுறாங்க. சரியா, இவ்வளோ தான் வந்துட்டு கேட் அண்ட் த பெயின் கில்லர் லெசன். சரியா, சப்ளிமெண்ட் ரீடர் முடிஞ்சு.